அனைவருக்கும் வணக்கம். இன்று என் மூலமாக கர்மாவை நிறைவேற்றும் வகையில் நோய்களை சரி செய்ய வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியில நான் ஒவ்வொரு புள்ளிகளையும் நீங்க செய்யும் போதும் கர்மாவிலிருந்தோ நோய்கள்ல இருந்தோ உங்களை பாதுகாப்பா வச்சிருக்க இந்த பிரபஞ்சம் இறைவனும் கொடுத்த மகத்துவமான அக்குப்ரெஷர் புள்ளிகள் மற்றும் அதன் அமைவிடம், அதன் பலன்கள், வாழ்க்கை முறைகள், இதை பத்தி நான் உங்களுக்கு விவரிச்சு ஒவ்வொரு வீடியோவையும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி தான் நீங்க கொண்டு வந்திருக்கேன். மூட்டு வலி. யாருக்கு பார்த்தாலும் மூட்டு வலி வீட்டுக்கு 2 பேருக்கு மூட்டு வலி. சார் வயசாயிடுச்சா மூட்டு வலி வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா 30-40 வயசுக்குள்ள இப்ப மூட்டுலாம் வலிக்குது, கை கால்லாம் ஜாயின்ஸ் பெயின்லாம் அதிகம் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு இருக்கு. முதல்ல மூட்டு வலி ஏன் வருது அப்படிங்கிற காரணத்தை பார்ப்போம். ரைட்டா? மூட்டு வலி வர்றதுக்கான காரணங்கள் தெரியாமையே அதுக்கு எலும்புக்கு போய் நீங்க மருத்துவம் பார்த்தா கண்டிப்பா அந்த நீங்க கொடுக்குற பெயின் கில்லர்னாலயோ கால்சியம் மாத்திரையினாலயோ எந்த பலனும் அங்க இருக்காது. மூட்டு வலியை சரி பண்ணணும்னா உள்ள இருக்கிற ஆர்கனை பலப்படுத்தினா மட்டும்தான் மூட்டுக்கு தேவையான சக்தி கரெக்டா அந்த ஆர்கனுக்கு வரும். மூட்டு வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புளிப்பு. உடனே புளிப்புன்ன உடனே நீங்களாம் ஆச்சரியமாயிடுவீங்க. இது புளிப்பா, அப்போ நான் இன்னிலேருந்து புளியை நிப்பாட்டிடணும், நான் ரசம் சாப்பிடக்கூடாது, லெமன் சாப்பிடக்கூடாது, புளிப்பான பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. புளிப்பு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியா செரிக்காம அமிலத்தன்மையாய் மாறி அது புளிச்சு அதுல இருந்து வாயு உருவாகி அந்த வாயுவின் தேக்கம் போய் மூட்டுல போய் நின்னுக்குது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. இதுதான் உங்களுக்கு வாத தேக்கம், வாதத்தினால் வரும் வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல போய் வாதம் தேங்குறப்போ அந்த இடத்துல தண்ணி எங்க காத்து போய் நிக்குதோ அங்க தண்ணி பின்னாடியே போயிடும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா மூட்டு பெருசு பெருசா வீங்குது, அந்த இன்ஃப்ளமேஷன் ஆயிடுது. அப்புறம் இதெல்லாம் வலி அதிகமாகி அதிகம் அவங்க போய் அவஸ்தப்படுறது, மடக்க முடியல, நீட்ட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு பெயின் கில்லர் இதெல்லாம் வாங்கி போட்டாலும் அன்னைய தினத்துக்கான அந்த வலிகளை மட்டும்தான் அவங்க அதை சரி பண்ண முடியும். அதை வேரோடு சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மூட்டு வலிக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம் மண் பூதம் கெட்டு போறதுதான். நல்லா கேளுங்க, நம் மண் பூதம் கெட்டு போறதுதான். மண் பூதத்தையும் நீர் பூதத்தையும் சமநிலை பண்ணாம எந்த விதமான மூட்டு வலியா இருந்தாலும் சரி அதை குணப்படுத்துவது முடியாது. சரியான சாப்பிட்றதுல தவறு பண்றாங்க. இட்லி தோசை, எப்ப பாரு தோசையாவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தோசையை நீங்க நிப்பாட்டாத வரையும் மூட்டு வலிய கண்டிப்பாக சரி செய்யவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா புளிப்பு என்பது நீங்க ரெகுலரா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற உணவு பண்டங்கள்ல அந்த புளிப்பு கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்புல சேர்ந்து அது ரத்தத்தை அமிலத்தன்மையா மாத்தி அதனால வர்ற விளைவுகள் தான் இந்த மூட்டு வலிக்கான காரணங்கள் தான். சரிங்களா? முதல்ல நம்ம கரெக்டா சாப்பிட்டு அந்த செரிமானம் கரெக்டா இருந்து செரித்த உணவுகள் மலஜல கழிவுகள் முறையா வெளியேறி வாயு கட்டாம இருந்தாலே உங்களுக்கு மூட்டு சம்பந்தமான வலிகளாக இருக்கட்டும், உடல் ரீதியான உபாதைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வருவதற்கான காரணம் குறைவுதான். அது நீங்க கேட்கலாம், என்ன சார் அது சிறுவர்களுக்கு மட்டும் வரமாட்டேங்குது, அவங்களும் இட்லி தோசை எல்லாம் ரெகுலரா சாப்பிட்றாங்களே, கண்ணாபுண்ணான்னு சாப்பிட்றாங்களே, அவங்களுக்கு வரமாட்டேங்குது, வயதானவர்களுக்கு மட்டும் இது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுவர்களுக்கு அந்த மண் பூத ஆற்றல் வளரும் தன்மையில் இருக்கனால அவங்களுக்கு அது சரியாயிரும், வராது. இதுவே நாள்பட்டு ரொம்ப நாளா மெடிசன் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப வயோதிகர்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் மண் ஆற்றல் உடம்புல ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜாயின்ஸ்ல அந்த ஃப்ளூரைடு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், சிறுநீரகம் பழுதடைய ஆரம்பிச்சிடும். அப்போ இதை சரி பண்றதுக்கு நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இன்னைக்கு நான் சிம்பிளா ஒரு முத்திரை சொல்லி தர போறேன். இது மிக எஃபெக்டிவா இருக்க போகுது. டெய்லி ஒரு 20 நிமிஷம் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய, உங்க மூட்டுல சர்ஜரி பண்ணணும், பேக் பெயின் இருக்கு, உங்களுக்கு டிஸ்க்ல பிரச்சனை இருக்கு, எனக்கு ஜவ்வுல கிழிஞ்சிருக்கு, எனி கம்ப்ளைண்ட் ஆயிருந்தாலும் சரி, வித்தின் இதை ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் அப்படின்ட்டு ஒரு 3 மந்த் நீங்க எவ்வளவோ நம்ம மாத்திரை மருந்துகளை தேடி மருத்துவர்கள் தேடி போய் எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் போய் உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க.
கொஞ்சம் நம்ம உடம்ப பார்த்துக்கிறதுக்கு நீங்க தான் வந்து முயற்சி எடுக்கணும். யாரும் வந்து உங்களை வந்து உடம்ப சரி பண்ணி விடுறதுக்கு அட்வைஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை ஃபாலோ பண்ணி நடக்கிறது உங்க மனசே குருவா இருந்து செயல்படணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி நான் சொல்ற முத்திரையை வந்து 20 நிமிடம் வைத்திருந்து ஒரு 3 மாதம் காலங்கள் வைக்கும் பொழுது, எப்படியாப்பட்ட வலிகளையும் தீர்க்க முடியாமல் நீங்க அவதிப்பட்டிருக்கும் அனைத்து வலிகளையும் இந்த ஒரு சந்தி முத்திரை என்பது உங்களுக்கு சரி பண்ணும். இப்ப முத்திரை எப்படி செய்யறதுன்னு பாருங்க. அதோட மேலும் மகத்தான பலன்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். கட்டை விரல் வந்து நெருப்பு பூதம், ஆள்காட்டி விரல் காற்று பூதம், நடு விரல் ஆகாய பூதம், மோதிர விரல் மண் பூதம், சுண்டு விரல் நீர் பூதம். ஓகேங்களா? அப்ப 5 பஞ்சபூதங்கள் இது சுவிட்சு மாதிரி நமக்கு இருக்கு. இந்த சுவிட்சை எப்படி போட்டா லைட் எரியுமோ அந்த மாதிரி அங்க இருக்கிற குறைகளை வந்து சரி பண்றதுக்கு இந்த 5 பஞ்சபூதங்களை வைத்து 5 விரல்களே உங்களுக்கு மருத்துவராக இருக்கு. ஓகேங்களா? இத வந்து எப்படி அப்ளை பண்றதுங்கிறத இன்னைய வீடியோல சந்தி முத்திரையை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா எனது வலது கையில கட்டை விரலையும் மோதிர விரலையும் கரெக்டா பாருங்க. கட்டை விரலையும் மோதிர விரலையும் கரெக்டா நான் சொல்ற பொசிஷன்ல இப்படி வச்சுட்டீங்கன்னா சந்தி முத்திரைக்கு முதல் முத்திரை இதுதான். சரிங்களா? இது கட்டை விரலையும் மோதிர விரலையும் இப்படி வச்சுட்டு மற்ற 3 விரல்களும் நல்லா நீட்டி இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த கையில இடது கையில கட்டை விரலும் நடு விரலையும் கேட்டுங்க, நடு விரலையும் சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. வலது கையில் கட்டை விரலும் மோதிர விரலும் சேர்த்து இருக்க வேண்டும். விரல் நுனியை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். இடது கையில் கட்டை விரலும் நடு விரலும் விரல் நுனியை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். இதை மாற்றி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்ல மலஜலம் கழித்துட்டு பண்ணலாம். மாலை நேரத்துல கூட இதை நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? 20 நிமிடம் ஒரு நாளைக்கு இதை செய்தால் போதும். இப்படி செஞ்சுட்டு வரும்போது என்னென்ன நோய்கள் தீருது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். கூட்டு ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகளை இது சரி பண்ணுது. கழுத்து வலிகள், கழுத்துல வந்து எலும்பு தேஞ்சிருக்கு, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இது சரி பண்ணுது. மூட்டுகளில் ஏற்படும் இறுக்கம், மூட்டுகளில் வாய்வு தேக்கத்தினால் ஏற்படும் வலி, மூட்டுகள் தேஞ்சி போறது, ஆஸ்டோபரோசிஸ்பாங்க. அதாவது மூட்டுகள் வந்து நுணுங்குது, பிரிட்டில்னஸா உடையுது, அந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது வந்து ஒரு முக்கியமாக இருக்கும். சில பேருக்கு கால்கள்லாம் வளைஞ்சு போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது வந்து ஒரு முக்கியமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய முத்திரை இது. இந்த முத்திரையை வந்து நீங்க நான் சொல்ற மாதிரி ஒரு 3 மாசம் தொடர்ந்து இயக்கி தான் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே நம்ம சொல்லக்குள்ள சரி இது எப்படி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத விட முதல்ல முயற்சி செய்து பாருங்க. இதை செய்யறப்போ உங்களுக்கு ஒரு 45 நாளில் உங்களுக்கு அந்த மூட்டு வலியிலிருந்து ஒரு 70% நிவாரணம் கிடைக்கும். நீங்க தொடர்ந்து 3 மாசம் செஞ்சீங்கன்னா அந்த மூட்டு வலியே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முத்திரையான சந்தி முத்திரையை அனைவரும் செய்து அனைவருக்கும் இந்த முத்திரையை சொல்லி கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கும் வயதானவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப மாத்திரையா போடணுமா, மாத்திரை போட்டா வயிறுலாம் புண்ணாயிடுது, சுகருக்கு மாத்திரை, பிபிக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அடுத்து மூட்டு வலிக்கு மாத்திரை, அதுக்கு கால்சியத்துக்கு மாத்திரை, இப்படின்னு மாத்திரையா போய் அவங்க கடைசியில கிட்னி ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு அந்த மாத்திரைகளோட வீரியம் வந்து அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் உபயோகம் செய்து வலியில் இருந்தும் வேதனையில் இருந்தும் நீங்கள் குணமடைந்து மற்றவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து இயற்கையாக மூட்டு வலியை சரி பண்ண இந்த சந்தி முத்திரையை செய்து அனைவரும் பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.